என்ன தம்பி, நேற்று பயிற்சி எடுத்ததெல்லாம் வீட்டில் போய் முயற்சி பண்ணி பார்த்தியா? ஐயா அது வீட்டுக்கு போனேன், கொஞ்சோண்டு ட்ரை பண்ணேன், ஆனால் கைவலி வந்துருச்சியா ரொம்ப. நோக்கனாச்சு புள்ள பெத்து தூக்குனாப்புல செத்து போச்சுங்கிற கதையால இருக்கு உன் கதை. தொடர்ந்து பயிற்சி முயற்சி இருந்தாதான் ஒரு கலையில ஜெயிக்க முடியும். கரெக்ட் கரெக்ட். வா வா வகுப்புக்கு போலாம். இன்னைக்கு இன்னும் நிறைய விஷயம் கத்து தரேன். ஓகே போ போ. தெரிஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கலாம், வாங்க பழகலாம். நம்ம நேற்று பொம்மலாட்டமோட பயிற்சி கிளாஸில் வந்துட்டு எப்படி பொம்மையை தயாரிக்கிறதும் எப்படி பொம்மையை பிடிக்கிறதும்ன்ற பேசிக்ஸை பற்றி கற்றுக்கிட்டோம். இன்றைக்கி நம்ம கற்றுக்க போகிறது என்ன ஐயா, சொல்லிக் கொடுங்க. நேற்று விரல் பயிற்சியோடு நிறுத்தணும், இன்றைக்கி குரல் பயிற்சியோடு தொடங்குறோம். அதாவது ஒன்றும் இல்லை, ஒரு பொம்மை என்ன பேச போகுது, யார் அது, அந்த பொம்மை யார். குறிப்பாக வந்து இப்போ நான் உங்ககிட்ட இந்த கிழவி பொம்மை காட்டினேன் இல்லையா, இந்த கிழவி பேசுனா எப்படி பேசுவாங்க, ஒரு யங்ஸ்டர் பேசுனா எப்படி பேசுவாங்க, குழந்தை பேசுனா எப்படி பேசுவாங்க. இப்போ பெண்கள் வந்து பேசுனா குழந்தைக்கு, அம்மாவுக்கு, இவங்களுக்கெல்லாம் பேசலாம். இப்போ ஆண்கள் பேசும்போது ஹீரோவுக்கு, சின்ன பையனுக்கு, இந்த மாதிரி மாற்றி பேசலாம், தாத்தாவுக்கு பேசலாம். இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம குரல் பயிற்சி எடுக்கணும், அது ரொம்ப முக்கியம். குறிப்பாக வந்து வாங்க வணக்கம். இப்போ நான் என்னுடைய சாதாரண குரலில் சொல்கிறேன், வாங்க வணக்கம். ஓகே. வாடா எப்பா, வணக்கம் சாமி, நல்லா இருக்கியா. இது பாட்டியம்மா. ஹாய் அங்கிள், வணக்கம், எப்படி இருக்கீங்க அப்படின்னா குட்டி பையன், ஸ்கூல் போகிற பையன். இப்போ அது மாறுது இல்லையா, இந்த மாடுலேஷனை நம்ம குரலில் பண்ண போகிறோம். ஓகே சரியா. வாங்க வணக்கம், இதை சாதாரணமாக சொல்லி பாருங்க. வாங்க வணக்கம். நீங்கள் சொல்லுங்கள். வாங்க வணக்கம், இது சாதாரண குரல். இப்போ எல்லாருமா சேர்ந்து கிளாஸ் ரூமில் டீச்சர் வர்றாங்க, குட் மார்னிங் டீச்சர் அப்படின்னு சொன்னால் எப்படி சொல்லுவோம். இப்போ டீச்சர் வராங்க, நீங்கள்லாம் ஸ்டூடெண்ட்டு, இப்போ எப்படி சொல்லுவீங்க, குட் மார்னிங் டீச்சர் பாட்டு பாடுற அந்த அந்த ஒரு ரிதம் இருக்கும் இல்லையா. அது காரணம் என்ன, கோரஸாக குழந்தைங்க பேசினாலே அப்படி தான் பேசுவோம். நம்ம இயல்பாக இதெல்லாம் வந்து எங்கே கற்றுக்கலாம் அப்படின்னா, பொது வெளியில், மார்க்கெட்டில், சினிமா தேட்டரில், இங்கெல்லாம் போகிறபோது குழந்தைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் யாரார்கிட்ட எப்படி பேசுவாங்க. அம்மா கிட்ட ஒரு தப்பு நடந்து போச்சு, அதை சொல்லணும். நீங்கள் கொடுத்த பொருளை நான் கீழே போட்டு உடைச்சிட்டேன், எப்படி சொல்லுவான், அம்மா நான் அது பண்ணலான்னு போனேன்னா ஆனால் அது இப்படி நடந்துருச்சுமா. ஓகே, இப்போ அது புரிஞ்சிருச்சு இல்லையா. புரியுது. அதுக்கு அது மாதிரி பேசுறதுக்கு பொம்மலாட்டத்தில் அதான் ரியாலிட்டி. ஓகே. இப்போ நடிப்பு கிடையாது, அதுதான் அந்த இடத்துல உண்மை மாதிரி. இதை வந்து நம்ம புரிஞ்சு பேசணும். ஓகே. இப்போ அப்பா இருக்காரு, வாடா எங்கே போயிட்டு வர, இவ்வளோ நேரமாக எங்கே ஊர் சுற்றிட்டு வர அப்படின்னு கடுமையாக பேசுவார். ஒரு முதலாளி இருக்காரு, வேலைக்காரங்கிட்ட பேசுகிறாரு, வா கந்தசாமி இதான் வேலைக்கு வர நேரமா அவர் பேசுவார். இதுவே இப்போ அந்த கேரக்டரே வந்து எம்ஆர்ஆரா, வாடே கந்தசாமி வா இதான் வேலைக்கு வர நேரமா, கடிகாரத்தை பார்த்தியா, உங்கள் ஒப்பம் விட்டு கடிகாரமா அது கரெக்டாக டைம் காட்டுது, நீ வேலைக்கு கரெக்டாக வந்தியா, போய் வேலையை பாரு. அது ஒரு ஸ்டைல். இப்போ இன்னும் கம்பீரமாக நீங்கள் நிறைய திரைப்படங்களில் வர கதாபாத்திரங்களே கூட நம்ம பேசலாம். கரகரப்பான குரல், அதிகாரமான குரல், இதெல்லாம் வந்து உங்களுக்கே தெரியும். அப்போ இந்த மிமிக்கிரி தெரிஞ்சாதான் இது பண்ண முடியும். இன்னும் நல்லது, வசதியாக இருக்கும், வசதி. நீங்கள் நிறைய கேரக்டர் ஒரே ஆள் காட்டலாம். புரியுது. இப்போ 2 கையில் 2 பொம்மை மாட்டிருக்கோம், ஒரு கையில் கழுவி மாட்டிருக்கோம், ஒரு கையில் சின்ன பையன் மாட்டிருக்கான். பாட்டி நல்லா இருக்கியா பாட்டி, வாடாயப்பா, அந்த குரல் மாற்றுங்க. நான் இந்த கேரக்டருக்கு வந்து உண்மையிலே சொல்லணும்னா, மதுரையிலேருந்து ராமநாதபுரம் போகிற வழியில் பஸ்ஸில் போகிறேன். பஸ்ஸில் ஒரு பாட்டி அம்மா உட்காந்து பேசிகிட்டு இருக்கு, பக்கத்தில் அவங்க பேத்தியோ யாரோ உட்காந்துருக்காங்க. பாட்டி உன்னை அத்தை கூட வரவானான்னு சொல்லி, ஆமாடி வேண்டா வெறுப்புக்கு பிள்ளைய பார்த்து எங்கள் அப்பா காண்டாமிருகன் பேர் வச்சு விட்ருக்கான், அவள் வான்னுவா அப்போ போவேன், வராதன்னுவா அப்போ நின்றுக்குவேண்ணா, என்னாடி சொல்கிற அப்படின்னுச்சு. பார்த்தேன் நான் அந்த பாட்டி பேசுறதெல்லாம் ஒரு நோட்டு எடுத்து எழுத ஆரம்பிச்சிட்டேன், டைலாக். அப்புறம் ஒரு 3 மாதம் கழித்து ஒரு நிகழ்ச்சியில்
அந்த பாட்டி பேசுறதெல்லாம் சேர்த்தேன். பெரிய வரவேற்பு. சூப்பர். அப்போது உரையாடல் என்பதும் சரி, கதை என்பதும் சரி, குரல் என்பதும் சரி, நீங்கள் மக்கள்கிட்டேருந்து எடுத்து தான் மக்கள்கிட்ட கொடுக்க முடியும். நீங்களாம் ஒன்றும் புதுசாக கண்டுபிடிக்க போகிறது இல்லை. அப்போது நம்ம பேசுகிறதுக்கு என்னெல்லாம் பேச முடியும், எனக்கு என்ன வரும். இப்போ உங்களுக்கு என்ன மாதிரி பேஸாக பேச பாருங்களேன். ஹலோ, இல்லைப்பா நல்லா இருக்கியப்பா, தம்பி எங்கப்பா போயிட்டு வர. இந்த குரல்ன்றது இப்போ கேள்விப்பட்டிருந்த வெயிர்லேருந்து எடுக்கலாம், நெஞ்சிலேருந்து எடுக்கலாம், நெஞ்சிலேருந்து எடுக்கலாம். இப்போ சின்ன குழந்தைக்கான வயசுலாம் வந்து இங்கேயே தொண்டையோடவே என்ன மாமா நல்லா இருக்கீங்களா மாமா அப்படின்னு. ஓகே. இப்போ ரொம்ப அதிகாரம் பண்ணுறதுலாம் அடி வயிற்றுல அந்த குரலை வந்து இந்த ஹெட் வாய்ஸ் அப்படின்னு கேள்வி. ஹெட் வாய்ஸ் அப்படின்னா அந்த கேர்ள்ஸோட வாய்ஸ் வாய்ஸ் எடுத்து அது மாதிரி பண்ணலாம். நம்ம என்ன முடியுமோ அதான் பண்ண போகிறோம். புரியுது எனக்கு. ஓகே. இப்போது சத்தமாக இது வந்து நம்ம சாதாரணமாக குரல் இப்படி தான் இருக்கணும்னுலாம் அளவு கிடையாது. நீங்கள் கேரக்டர் பார்த்தீங்கன்னா திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். சுள்ளிராஜன் வயசு மாமா நல்லா இருக்கியா, இது ஓரளவுக்கு நமக்கு பேச வரும். புரியுது. அதுவே வாங்க பாப்பா நல்லா இருக்கீங்களா பாப்பா அப்படின்னு பேசலாம். நம்ம என்ன பேச போகிறோம், யார், அந்த கேரக்டரினுடைய தன்மை என்ன, அது தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். ஓகே. அதுக்கப்புறம் மாடுலேஷன் மாற்றிட்டு டைலாக் சொல்கிறது தான் நம்ம கடமை. நீங்கள் சொல்கிறத சொல்லலாம். சூப்பர். இப்போ நீங்கள் உங்களால் என்ன பேச முடியும், சும்மா டைப் பண்ணி என்ன வாய்ஸ் எடுக்கட்டும் நீங்களே. ஒரு வில்லன். ஒரு வில்லன். ஓகே. ஒருத்தனை மிரட்டணும் அந்த மூடு. டேய் நான் கொடுத்த பணத்தை என்ன பண்ணேன், அவ்வளோதான். அப்போ பேஸ் குரல் வைக்கிறதா வில்லன் கரெக்டாக இருக்கும்ல. சும்மா பேசுவேன். டேய் தம்பி நேற்று பார்த்த உடனே அந்த தெரு முனையில் என்னடா ஏரியா பக்கத்துலேருந்து என்ன சீனை போட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ அதே வில்லன் தான் அந்த வில்லி கேரக்டர் இப்போ பெண்ணாக மாறிடுச்சுன்னு வச்சுங்களேன். நீங்கள் எப்படி பேசுவீங்க? என்னடா தம்பி உன்னைய நேற்று நான் பார்த்தேன், ஆனால் நீ காசு மட்டும் தர மாட்டேற, எப்போ பார்த்தாலும் என்கிட்ட இருந்து தப்பிச்சு போகிறதே உன் வேலையா இருக்கே. இப்போ சொன்னீங்கல்ல, இதுலேயே முன்னாடி பின்னாடி என்னடா தம்பி என் அந்த அந்த முக்கல் முனகள்லாம் சேர்த்து பேசுவாருங்க. என்னடா தம்பி உன்னை நேற்று நான் பார்த்தேன், ஆனால் என் காசை மட்டும் திரும்ப என் கையில் கொடுக்க மாட்டேற, நானும் உன்னைய தேடிக்கிட்டே இருக்கேன். அந்த அந்த எல்லாம் இருக்குல்ல, அது இயல்பாக பேசும்போது வரும். அது நேச்சுரலாக பேசும்போது நேச்சுரலாக பேசுறதுக்கான முயற்சி தான். பழைய படம் மாதிரி பேச வேண்டியதில்லை. வாருங்கள் அமருங்கள் அதெல்லாம் வேண்டியது. பட உட்காரு அப்போ யோசிக்கிறதுக்கு ஒரு சவுண்டு இதெல்லாம் மட்டும் போட்டுக்கிறது. குழந்தை பேசும்போது எல்லாம் நிறைய வரும். காரணம் என்னன்னா வார்த்தையே அதுக்கு புதுசு. ஓகே. நமக்கு வார்த்தை பழகுனது, அதனால நமக்கு அந்த ஊலாம் வராது. ஆனால் அவன் மேலே இருக்கிற கோபத்துக்காக ஒரு சின்ன அந்த யோசிக்கிறதுக்கு அந்த மூட்ல என் காசை எப்போ தான் தருவேன், என்ன நினச்சிக்கிட்டு இருக்க உன் மனசில், அந்த என்ன நினச்சிக்கிட்டு இருக்க உன் மனசில் அப்படிங்கும்போது ஒரு 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 ராகம் வரும். இதான் நீங்கள் பேசுங்க. அதே கேரக்டர் தான். இல்லை இப்போது அந்த காசு கொடுக்குறாள், முதலாளி கோச்சிக்காதீங்க முதலாளி, அடுத்த வாரம் எப்படியாவது பணத்தை திருப்பி கொடுத்துட்றேன், அது சொல்லுங்களேன். முதலாளி கோச்சிக்காதீங்க முதலாளி, அடுத்த வாரம் எப்படியாவது காசை திருப்பி கொடுத்துட்றேன். இப்போ புரிஞ்சுச்சா உங்களுக்கு? இந்த மாடுலேஷன் இருந்தால் கேரக்டர் வேல்யூ கூடும், அந்த கதாபாத்திரத்தினுடைய தன்மை. அவர் இப்போ இந்த கிழவி கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா நான் பொம்மலாட்டத்தில் அடிக்கடி வரும்போதெல்லாம் ஒரு பழமொழி சொல்கிற மாதிரி பண்ணேன். அந்த இந்த இந்த பாட்டியோட பேரன் ஒருத்தர் இருப்பான், ஏன் கிழவி உனக்கு வேறு வேலை கிடையாது உள்ளே போ அப்படின்னு போயிடுவான். மறுபடி பாட்டி உள்ளே வரும்போதே ஆடியன்ஸ் சொல்லலாம், இப்போ பாரு இந்த பாட்டி வந்த உடனே ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. ஓகே. இது என்னன்னா இந்த எதிர்பார்ப்பை உருவாக்குவது. நீங்கள் திரைப்படத்திலே பார்த்தீங்கன்னா நிறைய டைலாக் பேசுவாங்க, ஆனால் ஒரு பஞ்ச் டைலாக் வச்சுருப்பாங்க. ஓகே. இப்போ இந்த கேரக்டர் வர போகுதுன்னா ஒரு ஜோக் ஏதோ ஒன்று செய்ய போகிறாரு அப்படின்றது. அதே மாதிரி திரும்ப திரும்ப சொல்கிறது, நான் மாப்பிள்ள நான் சொல்கிறது கரெக்டு தானே அப்படின்னு வரும். ஸோ அந்த கேரக்டர் பதிவு பண்ணுறதுக்காக பண்ணுற சில பல விஷயங்கள் நம்ம பண்ணாதான் அந்த கேரக்டர் பதிவாகும். அதாவது ஏன்னா இது ரொம்ப சின்னது, பொம்மை என்பது ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது, நம்ம முகம் அளவுக்கு பெருசு கிடையாது, சின்னது. இப்போ அந்த கேரக்டரை ஆழ் மனதில் ஆடியன்ஸுக்கிட்ட பதிய வைக்கணும்னா உரையாடலில் ஒரு தன்மையை உருவாக்குவது. ஓகே. இது குரல் வளத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி நம்மளால என்ன பேச முடியும், நம்ம முடியாததை போய் ட்ரை பண்ணிட்டு அங்கே போய் என்ன மாப்பிள்ள இருமல் வந்துடும், கேரக்டர் மாதிரி எங்கேயோ போகாத அளவுக்கு கரெக்டாக போகாத அளவுக்கு சரியாக பேசணும். இப்போ நம்ம எல்லாருமே ஒரு ஒரு பொம்மை மாட்டிக்குவோம். ஓகே. இந்தாங்க
உங்களுக்கு ஒரு கேரக்டர். அந்த அந்த பையனை கூட அவங்க கிட்ட இருந்தாங்க வச்சுக்கோங்க. என் பையன் அந்த அவரை மாட்டிங்க. ஓகே இப்போ நான் ஒரு சுச்சுவேஷன் சொல்லுவேன். ஓகே, அதுக்கேற்ற மாதிரி நீங்களா உங்கள் டைலாக பேசுகிறீங்க. அமுதா, நம்ம 2 பேரும் போயிட்டு தோட்டத்துல விளையாடலாமா? குமுதா வா விளையாடலாம். யாரா அது ஏன் தோட்டத்துல வந்து எனக்கே தெரியாம விளையாடலாமான்னு வேற கேக்குறான். ஏப்பா பரமசிவா, தோட்டம் ஒண்ணுதான் இருக்கல, வெயில் நேரத்துல பிள்ளைங்க எங்க போய் விளையாடும்? சரி விளையாண்டா போகட்டும், ஆனா இங்க இருக்க மாங்காய் எதையும் பெரிக்காம விளையாடிட்டு போகணும். அட உன் மாங்காவுக்கு தான் பாக்குறியா? பிள்ளைங்க நிழலுக்கு விளையாடுதுப்பா, அதானா அமுதா? அதேதான். எங்களுக்கு மாங்காய் தான் வேண்டாம், நாங்க விளையாடுறதுக்கு மரத்தோட நிழல் இருந்தா போதும். அவ்வளவுதான். கரெக்ட் பாயிண்ட். அப்படி சந்தோஷம் பரமசிவம், வரட்டுமா? நன்றி ஐயா. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு 4 பேர் பேசியிருக்கோம். ஆமாம். ஆனால் இப்போ எனக்கு குரல் வரலன்னு எனக்கு பச்சையாக தெரிஞ்சிருச்சு. அதாவது ஒரு பொண்ணுக்கான ஒரு குரல் வந்துட்டு எந்த இடத்துல இருந்து எடுக்கணும்னு எனக்கு கரெக்டாக தெரியலன்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் சொல்லி தருங்களேன். ஒன்றும் இல்லை, இப்போ அந்த நீங்கள் என்ன பேசணும் உங்களுடைய கேரக்டர், அதே மாதிரி இது எதிரில் இருக்கிறது வந்து பையன். ஓ அப்படியா? ஓகே, நான் ஏதோ ஃபேஷனான பொண்ணு நினச்சிக்கிறேன். அதெல்லாம் இதெல்லாம் தான். இதை வந்து ஸ்கிரிப்டாக நம்ம எழுதிட்டோம்னா ஒழுங்கு வந்துடும். ஓகே, தெளிவு கிடச்சிரும், நம்மளுக்கு தெளிவு கிடச்சிரும். இப்போ நம்ம வந்து குரல் வளத்துக்காக தானே இது பண்ணுறோம். அதனால் குரல் வளத்துக்காக நீங்கள் இப்போ பேசுங்களேன். இதுக்கு ஒரு பேர் வைங்க, ஏதோ ஒரு பேர். நிறைஞ்சா ராஜா, ராஜாவா? ஓகே, ஏதோ ஒன்று சொல்லு. இப்போ நான் ஒரு பொண்ணா பேசணும்ல. ஏய் ராஜா, ஓகே ஓகே. ஏய் ராஜா, இங்க பாரு, ஒரே தலைவலிடா, போய் ஒரு பேராசிட்டமால் வாங்கிட்டாடா, போடா. காசு குட்ரி, நான் போயிட்டு வரேன். காசா? ஒரு 2 ரூபா வர சீரா பண்ற போய்டா. இப்போ பேசுறீங்க, கை ஆடல பாருங்க. உடம்பாருல இது மட்டும் ஃபோக்கஸ் ஆயிடுச்சு, இது ஃபோக்கஸ் ஆகல எனக்கு. அதெல்லாம். ஓ, அப்போ ரெண்டுத்தையும் அட் அ டைம்ல வேலை பார்க்கறதுக்கான ப்ராக்டிஸ் தான் நம்ம பண்ண போறோம். பாருங்க, நீங்க பேசுங்க. அப்பத்தா, காதுல என்ன 3 கிலோக்கு கம்மலே எனக்கு தரலாம், ஒரு 1 கிலோ வித்துட்டு வருவேன். ஆமா அம்மா, ஆமா, எங்க ஆத்தா அதுக்கு தான் எனக்கு கம்மலை போட்டு டிங்குன்னு ஆட்டிக்கிட்டு உங்ககிட்ட வர சொல்லிச்சு. சும்மா இரு, அதை நான் அந்த காலத்துல இருந்து கரெக்டாம இருக்கிறதுனால கரெக்டவே முடியலன்னு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஐயோ, என்கிட்ட எழுப்பி கேளு, கத்திரிக்காய் வாங்கிட்டு வரேன், ஒரே வெட்டு போச்சா? என் காதை வெட்டி விட்டு நீ ஜெயிலுக்கு தான் போகணும். அப்பத்தா ஓகே, எனக்கு வாய்ஸ் கரெக்டாக வந்துச்சா இப்போ? சொல்லுங்க. அளவுக்கு வந்திருக்குடி அம்மா. ஓகே ஐயா, ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு இந்த வாய்ஸ், இதே பேலன்ஸ் பண்ண. இல்ல, இது வந்து 2 பெண்கள் இருக்காங்க. இப்போ அந்த கேரக்டர் நீங்க மாத்திட்டீங்கன்னா அவங்களே பேசிடுவாங்கல்ல. ஓ, கொஞ்சம் சுலபமாயிரும். அப்போ எது நம்மளால அதுக்கான வாய்ப்பு இருக்கும்போது ஏன் கஷ்டப்படணும்? கரெக்ட், என்ன பேசுறீங்க? ராஜா, நம்ம தோட்டத்துக்கு போய் விளையாடலாமாடா? நம்ம தோட்டக்காரருக்கு தெரியாம மாங்காய் திருடி சாப்பிடலாமா? ஆறாது. இது என்ன 2 பசங்க இங்க? யாரா இது 2 பேரு? என்னடா பண்றீங்க? நாங்க இங்க விளையாடலாம்னு வந்தோம் மாமா. உங்களை பார்த்தா விளையாட வந்த மாதிரி தெரியலையே. பசிக்குதா உங்களுக்கு? மாங்காய் வேணுமா? இல்ல, நாங்க மாங்காய் எதுவுமே திருடல. உங்களை பார்த்தா நம்புற மாதிரி தெரியல. இப்போ உண்மையா சொல்லுங்க, உங்களுக்கு மாங்காய் பிடிக்குமா மாம்பழம் பிடிக்குமா? மாங்காய் தான் பிடிக்கும். அப்போ தோட்டத்துட்டு ஓடுங்க 2 பேரும். அவ்வளோதான். ஓகே, இப்போ உங்களுக்கு அந்த குரல் ஓரளவுக்கு நம்ம ஸ்கிரிப்டாக எழுதிட்டோம்னா ஒழுங்காக வரும். ரிஹர்சல் பண்ணி பண்ணோம்னா நம்மளுக்கு கரெக்டாக வரும்ன்றீங்க. எதுவுமே வந்து முன்னாடி பயிற்சி எடுத்துட்டு நிகழ்ச்சி பண்ணிங்கன்னா சிறப்பாக வரும். அதுக்கு நம்ம வந்து தொடர்ந்து எழுதிட்டு யார் யார் என்ன பேச போகிறோம், எந்த டைமில் உள்ளே வரணும், எந்த டைமில் வெளியே போகணும், இதெல்லாம் ஸ்கிரிப்டில் ஒழுங்குபடுத்திட்டோம்னா அழகாக வந்து. அதாவது ஒரு ட்ராமா எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி ட்ராமா அதே தான். நம்ம நடிக்கல, நம்மளுக்கு பதிலாக பொம்மை நடிக்க வைக்கிறோம். பொம்மை நடிப்பதன் மூலமாக என்ன அப்படின்னா, பொம்மை நடிக்காது. ஓகே, ஆக்சுவலாக பொம்மை நடிக்காது இல்லையா? இப்போ நம்ம வீட்டில் ஒரு பொம்மை வாங்கி வச்சோம்னா என்னவா இருக்கும்? அது பொம்மை அப்படியே நிற்கும். ஆனால் இது நடிக்குது. அப்போ அந்த வியப்புல பார்க்க வர்றாங்க. பொம்மை நடிக்குது, பொம்மை பேசுது, பொம்மை கையை கால் ஆட்டுதுன்ற ஒரு ஆச்சரியத்தில் வியப்புல பார்க்க வர்றாங்க. அந்த நேரத்தில் நம்மளால் எவ்வளோ விஷயத்தை அவங்கக்கிட்ட கன்வே பண்ண முடியும், கொண்டு சேர்க்க முடியும். அதை பண்ணிட்டோம்னா நிகழ்ச்சி வெற்றி.